ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பொட்டிக்கில் உட்காந்துட்டு ஆர்டர் நிறையா வந்துருச்சு. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு நான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முருகா, இந்த ஆர்டர் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அப்பா ஆப்ரேஷனுக்கு ராகவ் டென்ஷன் பார்ட்டி கொடுத்துருக்காங்களே, அந்த காசை நான் சீக்கிரமே அடைச்சிருவேன். சேச்சா, பாவம், அவர் நமக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. டென்ஷன் பார்ட்டிலாம் இனிமேல் சொல்ல வேணாம். அவருக்கு வேறு என்ன பேர் வைப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்கள ஒவ்வொரு பேராக வச்சு பார்க்குறாங்க. சேச்சா, இது நல்லா இல்லை, சேச்சா அது நல்லா இல்லை அப்படின்ட்டு மாணிக் பாஷா வைப்போமா, அப்போ தான் அது அவருக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நினச்ச நேரம் மாற்றிக்கிறாருல, ஒரு நேரம் நல்லா இருக்காரு, ஒரு நேரம் டென்ஷன் ஆகிறாரு. அதனால் மாணிக் பாஷா அப்பமா இல்லை ராக்கி பாயின்னு வைப்பமா அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரை சூஸ் பண்ணிகிட்டு இருக்கையிலேயே பாட்டி வர்றாங்க. அப்படியே பார்க்குறதுக்கு, பாட்டி இந்த 2 விரலில் ஒன்று தொடுங்க. ஏம்மா தொடுங்க பாட்டி, தொட்டுடுறாங்க. அப்போ ராக்கி பாய் தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க. என்னம்மா நினச்ச? அது ஒன்றும் இல்லை பாட்டி. சொல்லுங்கள் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? என்ன பாட்டி அப்படிங்கல. இல்லைம்மா, உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து பேசணும். அந்த விக்கி தம்பி ரொம்ப நல்ல பையன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு வீட்டில் ஏதாவது துக்கம் நடந்துச்சுன்னா, அப்படியே ஒரு சோகம் நடந்துச்சுன்னா நம்ம ஒரு நல்லது நடக்கணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, இப்போ எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை பாட்டி, விட்டுருங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டு இருக்கேலே அஞ்சலி மயக்கமாக விழுகிறாங்க. டாக்டரை வர வச்சு பார்க்குறாங்க. மாசமாக இருக்கான்னு சொல்லிடுறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு காரணமே அபி தான் அப்படின்ட்டு அஞ்சலியும் ராகவும் வெளியில் வர்றாங்க. அபியை பார்த்து அப்படி கட்டி பிடிச்சி சந்தோஷம் சொல்கிறாங்க. ஒன்னால தான் அபி நான் இப்போ உண்டாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்கே சுந்தரி வந்துட்டு அஞ்சலி அப்படின்னு கூப்பிட்ட கையோட அவங்க உள்ளுக்க போயிடுறாங்க. ராகவ் வர்றாரு. வந்த கையோட படார்னு அபி கையை பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு. அவங்களால தாங்கவே முடியல சந்தோஷம். என்ன இது டென்ஷன் பார்ட்டி இப்படியெல்லாம் கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாரே அப்படின்ட்டு. நீ இல்லைன்னா எங்கள் அக்கா பாவம், அப்போ எத்தனை வருஷம் தவம் தெரியுமா, அவள் இன்றைக்கி குழந்தை உண்டாயிருக்கானா, அதுக்கு ஒன்றால தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே அபினால சந்தோஷம் தாங்கலை. ராகவ் அப்படி போகிறவர் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாரு அபியை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் ஆஃபீஸ் முடிஞ்சு வராங்க. பாட்டி இங்கே அங்கேயே நடந்துட்டு இருக்காங்க. என்ன பாட்டி தூங்கலையான்னு ராகவ் கேட்குறாங்க. இல்லைப்பா, உனக்காக தான் காத்துட்ருக்கேன். ஏன் பாட்டி? இல்லைப்பா, நம்ம அபி வீட்டுக்கு போகணும் நாளைக்கு. ஏன் பாட்டி? அந்த விக்னேஷ் தம்பி பற்றி பேசி முடிச்சாச்சுல்ல, அவர் ரொம்ப நல்லவன்ப்பா, நம்ம அபிக்கு பேசி முடிச்சிருவோம். பாட்டி, இது அபிக்கு கேட்டிங்களா? கேட்டுட்டேன்ப்பா. என்ன சொன்னாங்க? அபிக்கு இஷ்டம் இல்லை, இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாளே, அப்புறம் என்ன பாட்டி, விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் இல்லைப்பா, அவள் சொல்கிறாள்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம நாளைக்கே போகிறோம், நீ வர்ற அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் என்ன பண்ணுறது தெரியாமல் ரூமில் போய் உட்கார்றாரு சோகமாக. அவங்க மனசாட்சி வருது. இப்போ வெளியில் வந்துருச்சா? என்ன வெளியில் வந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு மனசாட்சியை திட்டுறாங்க ராகவ். உடனே அவங்க சொல்கிறாங்க, மனசாட்சி சொல்லுது, இங்கே பாருடா, நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுட்டேன். என்ன நல்ல சந்தர்ப்பத்தை விட்டேன்? ஆமாம், பாட்டி சொன்னாங்கல்ல அங்கே அபிக்கு இஷ்டம் இல்லைன்னு. அப்போ உடனே நீயும் சொல்ல வேண்டியதானே, நான் அபியை விரும்புகிறேன்னு. பாட்டி தான் நல்லவங்கன்னு உனக்கு தெரியுமே, உனக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. அப்பப்போ அபியை நீ இழந்துட போகிற, அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் தான் உன் கூடவே வரேனே, என்ன நீ ஏமாற்ற முடியாது அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. இவரால் தாங்க முடியலை. என்ன இது, அபி நம்ம கையை விட்டு போயிடுவாள்னு ஒரே பதட்டமாக இருக்காங்க. அவரால் தூங்கவே முடியலை. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ராகவை கூட்டிகிட்டு போய் அவங்க அபி வீட்டில் பேசுகிறாங்க. விக்னேஷ் அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே போயிடுறாங்க. போன கையோட எல்லாம் சந்தோஷமாக சரின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா விக்னேஷ் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் இல்லையா, அதனால் அவங்க அபி வீட்லேயும் சரி சொல்லிடுறாங்க. அபி அப்படியே உருன்னே நிற்கிறாங்க. ராகவ் என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாரும் போனதுக்கப்புறம் அபிகிட்ட போய் அப்படியே நிற்கிறாரு. ஒன்றும் சொல்ல முடியாமல் பேந்த 2 பேரும் முழிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.